Hi friends, வணக்கம். வெல்கம் டு டெக்னிக்கல் ஃபுட். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்பீட் எக்ஸ்சேஞ்சர் அப்ளிகேஷனை நம்ம எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது ஹார்ட்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்சேஞ்சருக்கான உள்ள அப்ளிகேஷனு. அந்த எக்ஸ்சேஞ்சருக்கான உள்ள அப்ளிகேஷனில் நம்ம எப்படி வந்து சைன் அப் பண்ணி நம்ம எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு அக்கௌண்ட் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு வந்து சொல்லி தரப்பேன். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஹார்ட்பீட் எக்ஸ்சேஞ்சரை கண்டிப்பாக இப்போ வர ஃபியூச்சரில் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கரன்சியில் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்ட்பீட் எக்ஸ்சேஞ்சர் அப்ளிகேஷன் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே போல் தான் இந்த வீடியோவில் அதையும் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்கான உள்ள வீடியோ தான் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக்னிக்கல் ஃபுட் சேனலை இதுவரை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் எந்த ஒரு வீடியோஸ் லேட்டஸ்ட் வீடியோஸ் இருந்தாலும் சரி நீங்களும் வீடியோஸை இன்ஸ்டா வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஃபோட்டோனா ஆஃபீஸ் இல்லைன்னா டெலிகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மூலிமா, அதாவது நம்ம டெக்னிக்கல் ஃபோட்டோனா ஆஃபீஸ் இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுற மூலிமா எல்லா ஆஃபர்ஸும் அப்டேட்ஸு பக்ஸு ட்ரிக்ஸு கேம்பெயின் இது போல் எது வந்தாலுமே இன்ஸ்டா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸை நீங்கள் வந்து இது மூலியமாக வந்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட்பீட் அப்ளிகேஷனை எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லி தந்துடுறேன். ஒன்று ஓகே சார், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் ஆப்ஷன் ஜஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து அக்கௌண்ட் சொல்லி இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிளிக் டு லாகின் சொல்லியிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் இமெயில் லாகின், ஃபோன் லாகின் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாக லாகின் பண்ணுறதா ஃபஸ்ட் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அது ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இமெயில் ரிஜிஸ்டர் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபோன் மூலியமாக பண்ணுறதா ஃபோன் நம்பர் மூலியமாக வந்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் மூலியமாக வந்து பண்ணிக்கோங்க. இமெயில் மூலியமாக வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். சிம்பிளான ப்ராசஸ் தான். இமெயில் ஃபோன் மூலியமாக பண்ணால் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். இமெயில் மூலியமாக பண்ணால் இமெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். அவ்வளோ சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ரெண்டுக்குமே வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி கரெக்ட், ஒரு நல்ல இமெயில் ஐடியை ட்ரஸ்டடாக நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல இமெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. நல்ல இமெயில் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அதே மாதிரி, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோட் கொடுத்துருக்கேன். ரெஃபரல் கோட் யூஸ் பண்ண மூலியமாக உங்களுக்கு வந்து சில ப்ரோமோ கோட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சில ட்ரைனிங் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ளீஸ் கிளிக் கேப்சா பட்டன் சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேப்சா, சிம்பிளான கேப்சா தான், சக்ஸஸ்ன்னு ஆயிரும். சில டைம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து கொண்டாந்து நிறுத்துற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுவுமே வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்கே வந்து டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ண சொல்லிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த டேர்ம்ஸ் கண்டிஷன் இதை ஜஸ்ட் வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் இப்போ அக்ரி பண்ணிக்கிறேன். அக்ரி பண்ணிட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்தேன். எல்லா டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து ஓடிபி மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி ஜஸ்ட் வந்து அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸில் அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து லாகின் பேஜுக்குள்ள வந்து என்ட்ரு ஆயிரும். நான் வந்து போகிறேன் பாருங்கள். வந்ததுக்கப்புறம் எகைன் அது அந்த ரிஜிஸ்டர் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இது போல் உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அங்கே என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை செட் பண்ணதுக்கப்புறம் லாகின் சொல்லி, அதாவது திரும்ப எகைன் வந்து கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. அனலைசிங் ஆகும். அனலைசிங் ஆகிட்டு இப்போ வந்து பாருங்கள், எனக்கு எப்படி கேப்சா வந்து வரப்போன்னு தெரில, பார்ப்போம். இது மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா, இதே ப்ரொசீஜர் தான். இப்போ நான் பாருங்கள் எப்படி நான் வந்து இது பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் வந்து பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போ வந்து எகைன் வந்து என்னோட மெயில், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். ஃபோன் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணவங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் மூலியமாக வந்து லாகின் பண்ணிக்கங்க. இவ்வளோ தான் ப்ராசஸ். நான் வந்து பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கிரிப்டோ, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோக்கான உள்ள அப்ளிகேஷன் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து வேறு கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணதை இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபண்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து டெபாசிட் கொடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் வந்து கிரிப்டோ வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஆனுவலைசேஷன் ரிட்டன்ஷன் பாருங்கள், 26.3% 4. இது போல் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேட் பண்ணிக்கலாம், மார்க்கெட் வந்து செக் பண்ணிக்கலாம், என்னென்ன வந்து ரேட் வந்து டவுனில் இருக்குது, அப்பில் இருக்குன்னு. அப்புறம் ஹோம் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து இன்க்ரீஸில் இருக்குது, டிக்ரீஸில் இருக்குது, நியூ ப்ராஜெக்ட் எது வந்துருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டதை நீங்கள் வந்து இது மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஹார்ட்பீட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கூகுள் அத்தனிகேட்டர் மூலியமாக வந்து பைண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த கூகுள் அத்தனிகேட்டர் கோடு இல்லாமல் உங்களால் வந்து இதை வந்து நகர்த்த கூட முடியாது. அதாவது நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணுறதாலும் சரி, டெபாசிட் பண்ணுறதாலும் சரி, எதுக்காக இருந்தாலுமே அந்த கூகுள் அத்தனிகேட்டர் நீங்கள் வந்து இதில் வந்து பைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ மேலே கேட்ஸை கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை போய் நல்லா செக் பண்ணி இந்த ஹார்ட்பீட் அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லா யூசர்ஸுமே மோஸ்ட்லி வந்து கூகுள் அத்தனிகேட்டர் மூலியமாக வந்து பைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களை தவிர யாராலுமே இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. சம்திங் ஹேக் ஆகிடுன்னு சொல்லுவாங்கள்ல சில அக்கௌண்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள் அத்தனிகேட்டரை வந்து
பைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராலுமே வந்து ஹேக்கும் பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து செக்யூராக இருக்கும். எல்லா ப்ராசஸுமே வந்து செக்யூராக இருக்கும். இவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் எகைன் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து இது மூலியமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதை பற்றி நான் வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ண எல்லாமே கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ஆஃபர்ஸ், அப்டேட்ஸ், பாக்ஸ், டெக்ஸ், கேம்பின் இது போல எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து இந்த சேனலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.